ஹலோ ஹலோ, நான் தான் பேசுகிறேன். இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னொரு தடவை நம்பர் கொடுக்க மாட்டீங்களோன்னு சொல்லி அப்படியே வந்துட்டேன். நான் நைட்டு கால் பண்ணிட்டா? ஹலோ, நீ ஒன்றும் கால் பண்ண வேணாம், நானே கால் பண்ணுறேன். ஓகே? நீயே கால் பண்ணுறியா? ஓகே ஓகே. சிப்பா, ஹேய். ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோனையே பார்த்துட்டு இருந்தேன்னு மட்டும் போய் சொல்லாத. இல்லை, அப்பப்போ தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். நான் நம்பவே இல்லை நீ கூப்பிடுவேன்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம். காலையில் ஒரு 4:30க்கு மீட் பண்ணலாமா? 4:30யா? காலங்கத்தில் 4:30க்கு எப்படி? ஏன் வரமாட்டியா? இல்லை வரேன். சும்மா ஏன்னா புதுசாக இருந்துச்சு 4:30ன்றது, அதான். அப்படிதான் இருக்கும். வர முடியலன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இல்லை கண்டிப்பாக வரேன். லொகேஷன் ஷேர் பண்ணுறேன், காலையில் வந்துடு. இங்கே தான் கட்டுது, யாருமே காணோமே. எந்த வீடாக இருக்கும்? இதான் காட்டுது. ஹாய், குட் மார்னிங். ஹாய். போலாமா? சைக்கிளோட தெரியுமா? தெரியுமே. பார்க்கணும்னு பேசாமலே வர. என்ன பேசுறது? எதுக்கு பார்க்கணும்னு? இல்ல, பிடிச்சிருக்கு பார்க்கணும்னு சொன்னேன். என்ன பிடிச்சிருக்கு? ஆக்சுவலா அவ என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டோடனே ஐ லைக் யுவர் ஆஸ்ன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம். உண்மையாக சொன்னால் அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில. அதான் யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி. சொல்ல போனோன்னா உன்னை பார்த்தோடனே உன் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்த. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த காமெடி பண்ணது, கிட்னி எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு பதிலாக ஹார்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தேன்னா இப்படி கை காட்டியிருப்பேன். வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ண. எதுக்கு எல்லாரையும் போல நானும் அதே ரெகுலராக சொல்லணும்? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே சொல்லலான்னு தோணுச்சு. உண்மையை சொல்லணும்னா ஐ லைக் யூர் ஆஸ். நீ டீக்கத்தலம்ல அங்கேயும் நடக்கும்போது பின்னாடி அந்த ஃபோனை பார்த்தா பொறாமையாக இருக்கும். ஐ லைக் யூ தைஸ். நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ அப்போ என் மேலே ஒரு லவ் ஃபீலிங்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு லவ் ஃபீலிங், அவ்வளோதானே? அப்படின்னு சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப். அது எப்படி சொல்கிறது? ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்தா பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் வருமா? வராதில்ல. பட் அதுவே 7th 8th எல்லாம் படிக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஃபீலிங், ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங், இதெல்லாம் வரும்ல. ஸோ செக்ஷுவலாக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் தான் லவ் ஃபீலிங்கே வருது. உண்மையை சொல்லணுன்னா மனுஷனுக்கு செக்ஷுவல் அட்ராக்ஷன் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் லவ்.
நான் உண்மையை சொல்கிறேன், நிறைய பேர் அதை சொல்கிறதில்ல, அவ்வளோதான். உன் லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. செக்ஷுவல் அட்ராக்ஷன் தென் லவ். ஏதோ சொல்கிற. ஓகே, பார்க்கலாம்.